ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக இந்த கருணை நேரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசும்படியாக என்னிடத்திலே வெளிப்படுத்தின ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அநேகம் பேருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சோர்வை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தினார். அநேகம் பேருடைய வாழ்க்கையிலே வியாபாரத்தில் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரம் செய்ய முடியாததினாலே சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஒரு தாயார் பிள்ளையை வளர்க்கும்படியாக அவனுக்கு தேவையான காரியங்களை செய்து முடிக்க முடியவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஒரு டீச்சர் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் தன்னுடைய மாணவர்கள் அதை நன்றாக பெற்றுக்கொள்கிறார்களா என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் யோசிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் சோர்வு ஏற்படுகிறது. அநேக பேருடைய வாழ்க்கையில் வித்தியாசமான காரியங்கள் சோர்வை கொண்டு வருகிறது. கடன் பிரச்சனை நிமித்தம் ஒரு சிலருக்கு சோர்வு, வியாதி நிமித்தம் அநேகம் பேருக்கு சோர்வு, தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து சோர்வு ஏற்படுகிறது. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 40:29 இப்படியாக சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அநேகம் பேருடைய வாழ்க்கையில சோர்வு அவர்களுடைய வாழ்க்கையே அழித்து விடுகிறது. ஆவியில இருக்கிறவர்கள் கூட அநேக நேரத்தில் ஆண்டவரை தேடி ஓடி வருகிற நேரத்தில் அவர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறாமல் போகும் பொழுது சோர்வு ஏற்பட்டு விடுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு கர்த்தர் சத்துவத்தை அளிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில சோர்வுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவருடைய பலன் என்னோடு இருக்கிறது என்பதை நீங்கள் திரும்ப திரும்ப அறிக்கை செய்ய வேண்டும். உண்மைதான், உங்களுக்கு ஊடாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் சோர்வுக்குரிய காரியங்களாக காணப்பட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உனக்கு சோர்வுக்கு பதிலாக பலனை தருகிறேன் என்று சொல்லி. சோர்வு வருகிறதுனாலே அநேகம் பேருடைய வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து போய்விடுகிறார்கள். ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை இழந்து போய்விடுகிறார்கள். பாருங்க, ஒரு மனிதன் கேள்விப்பட்டானாம் இப்படியாக, ஒரு இடத்துல பொக்கிஷம் இருக்கிறது என்று சொல்லி. அவன் போய் வேக வேகமாக தோண்டினானா, 20 அடி தோண்டினான். அதற்கு மேல் அவனுக்கு சோர்வு அடைந்து விட்டான், விட்டு சென்று விட்டான். அடுத்ததாக இன்னொரு மனிதன் வந்தான். அவன் இன்னொரு 20 அடி தோண்டினான். அவனுக்கும் சோர்வு ஏற்பட்டதினாலே அதை விட்டு போய்விட்டான். கடைசியாக ஒரு மனுஷன் வந்தான், உற்சாகத்தோடு இருந்த ஒரு மனுஷன். அவன் 10 அடி தான் தோண்டினான், அவனுடைய பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டான். பாருங்க, அநேக பேருடைய வாழ்க்கையில தங்களுடைய வாழ்க்கையில பொக்கிஷத்தை இழந்து விடுகிறார்கள். எது நிமித்தம் என்று சொன்னால், அவருடைய கடின உழைப்பு இல்லாததினாலே அல்ல, அவர்கள் இடையிலேயே சோர்ந்து போய் விடுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே உங்களுக்கு சோர்வுக்கு பதிலாக நான் பலனை தருகிறேன். 30ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆமென். எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு சோர்வு இருக்காது. நீங்கள் நினைத்ததை காட்டிலும் எதிர்பார்த்ததை காட்டிலும் உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் உங்களை பறக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆனால் அந்த காத்திருக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீரே எனக்கு பலன் என்று சொல்ல வேண்டும். பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அநேகம் பேருடைய வாழ்க்கையில பயத்துக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். சோர்வு வந்து விட்டாலே குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. சோர்வு வந்து விட்டாலே குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது. பயம் மாத்திரம்தான் வரும். பயத்தின் காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லட்டும். அநேகம் பேருடைய வாழ்க்கையில அநேகம் பேர் பயமுறுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது நான் ஒரு ஊழியக்காரரை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவர் சொன்னாராம், இந்த பட்டணத்தில் 4க்கும் மேலாக பெரிய சாத்தான் காத்து கொண்டிருக்கிறான் இந்த மக்களை அழித்து விடும்படியாக. அதை கேட்டவர்கள் என்னிடத்தில் வந்து சொன்னார்கள், ஐயா இப்படி சொல்லுகிறார்களே, நாங்கள் என்ன நம்பட்டும் என்று சொல்லி கேட்டபொழுது நான் சொன்னேன், 4 இல்லை 40,000 சாத்தான்கள் வந்தாலும் உங்களோடு கூட இருக்கிற தேவன்
பெரியவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அநேகம் பேர் உங்களை சோர்வடைய பண்ணும்படியாக வார்த்தைகளை கொண்டு வருகிறார்கள். அநேகம் பேர் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆரம்பித்த அபிஷேகம் நிறைந்த ஒரு காரியத்தை கேள்வி கேட்பார்கள். சோர்ந்து போய் விடாதீர்கள். சாத்தான் உன்னுடைய வாழ்க்கையை தொடப்போகிறான் என்று சொல்லி பயமுறுத்தினாலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி, நான் மேற்கொள்ள பிறந்தவன் என்று சொல்லி நீங்கள் வைராக்கியமாக திரும்ப பேசுகிற வல்லமையோடு இருக்க வேண்டும். அநேக பேர் இழந்து போகிறதுக்கு காரணம் இதுதான். நம்மை சோர்வடைய பண்ணி பயத்தை உண்டாக்குகிற அநேகம் பேருக்கு தங்களை விட்டு கொடுத்து விடுகிறார்கள். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்ல சொன்ன காரியம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் தான். உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், போராட்டமாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், நான் மேற்கொண்டு வருவேன். பயத்திற்கு நான் அடிமை அல்ல. ஐ எம் நோ லாங்கர் ஸ்லேவ் டு ஃபியர். அநேக பேருடைய வாழ்க்கையில பயத்திற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில பயம் அவர்களை ஆப்ரேட் செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பயத்திற்கு நீயும் நானும் அடிமை இல்லை. பரலோக தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் குமாரரும் குமாரத்திகளுமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. பயத்திற்கு எனக்கு இடம் இல்லை, சோர்வுக்கு இடம் இல்லை என்று சொல்லி நீங்கள் வைராக்கியமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியம் இருக்கும் என்று சொன்னால், கடைசியாக ஒரு காரியம் ஆண்டவர் சொல்ல சொன்ன காரியம் இங்கே நாம் பார்க்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். நீங்கள் மாத்திரம் சோர்ந்து போகாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு பட்சிக்கப்பட்ட நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதத்தின் விளைவை, அந்த இழந்து போன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நான் திரும்ப தருவேன், நான் சரி கட்டுவேன் என்று சொல்லுகிறார். I will compensate whatever that you lost in your life. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இழந்ததை நான் சரி கட்டுவேன். இந்த நேரத்தில் எந்த காரியத்தை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்வாய். நீ விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும். ஆண்டவரே, நான் பயத்துக்கு அடிமை இல்லை. என்னுடைய வாழ்க்கையில சோர்வு வரக்கூடாது. ஆண்டவர் எனக்கு பலன் தந்திருக்கிறார் என்று சொல்லி வைராக்கியமாக நீங்கள் எதிர்த்து பேச வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி தான் வேதம் சொல்லி இருக்கிறது. பயந்து அவன் வருகிற வழியை காட்டிலும் திரும்ப வேறு வழிக்கு போங்க என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. பிசாசுக்கு எப்படி நிற்கணுமா? எதிர்த்து நிற்க வேண்டும். பாருங்க, கோலியாத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அந்த பெலிஸ்தன் ஒவ்வொரு நாள் காலையிலையும் 40 நாட்களுக்கு என்ன செய்வானாம்? காலையும் மாலையும் வந்து பயமுறுத்துவானா. அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும் பொழுது அநேகம் பேருடைய வாழ்க்கையில பயம் அப்படித்தான். காலையிலையும் மாலையிலும் என்று சொல்லி அநேக காரியங்களிலே பயந்து போய் தங்களுடைய சமாதானத்தை இழந்து போய் விடுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வேதத்திலே 365க்கும் மேலாக பயப்படாதே என்று சொல்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில பயம் உங்களை வழி நடத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எவனாலும் பறிக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, விசுவாசம் இல்லாததுனாலே அநேகம் பேர் தங்களுடைய வாழ்க்கையில இடையிலே விட்டு போய் விடுகிறார்கள். இந்த ஆண்டவர் நானும் பல வருஷம் சேவித்து பார்த்து விட்டேன், எனக்கு ஆசீர்வாதம் ஒன்றும் கிடைக்கவில்லை, எனக்கென்று சொல்லி நன்மைகள் இல்லை என்று சொல்லி ஏற்ற காலத்திற்கு காத்திருக்காதபடியினாலே ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்படிப்பட்ட இழக்க கூடாதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இழந்து போகாதே. விசுவாசத்தில்
வளர்ந்து அதை பெற்றுக்கொள் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். இந்த நேரம் மிக 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 முக்கியமான ஒரு நேரம். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வியாபாரத்தின் நிமித்தமோ, உங்களுடைய பிள்ளைகளின் நிமித்தமோ, உங்களுடைய கடன் பிரச்சனை நிமித்தமோ, உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் நிமித்தமோ நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உனக்கு பலன் தருவேன். நீ கர்த்தருக்கு காத்திருப்பாய் என்று சொன்னா உனக்கு புது பலனை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீ சிறகடித்து நீ போகக்கூடாத, போக முடியாத இடத்தை கூட சென்றடைய கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சோர்வை நீங்க எடுத்து போட விடமா ஜெபிக்கிறோம். சாத்தானுக்கு ஆண்டவரே வல்லமை இல்லை என்பதை ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. ஆண்டவரே, அவர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற வல்லமை தாங்க. ஆண்டவரே, அவர்கள் எதிர்த்து நின்று போராடி இழந்து போனதை காட்டிலும், பட்சிக்கப்பட்டு போனதை காட்டிலும் அவர்கள் இரட்டத்தனையான நூறத்தனையான பலனை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தரவிடமா ஜெபிக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் இருப்பதாக ஆண்டவரே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஜெபத்தை நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. Have a wonderful day. God bless you. Hallelujah, 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 hallelujah. ஹல்லேலூயா பாடு கூட்டங்க, கரமுயர்த்தி கரந்தட்டி பாடிடுவோங்க. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடு கூட்டங்க, கரமுயர்த்தி கரந்தட்டி பாடிடுவோங்க. ஓ ஹல்லேலூயா, ஓ ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடு கூட்டங்க, கரமுயர்த்தி கரந்தட்டி பாடிடுவோங்க. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடு கூட்டங்க, கரமுயர்த்தி கரந்தட்டி பாடிடுவோங்க. ஓ ஹல்லேலூயா, ஓ ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஓ ஹல்லேலூயா. தாவீத போல கோலியாத் முறியடிச்சு பாடிடுவோம். அல்லேலூயா பாடிடுவோம். தாவீத போல கோலியாத் முறியடிச்சு பாடிடுவோம். அல்லேலூயா பாடிடுவோம். எதிரியான சாத்தானை